கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ முடிஞ்ச உடனே அன்பாக்ஸோட அப்டேட் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. தயவு செஞ்சு எங்கேயும் போயிடாதீங்க, நம்ம சேனலோடய நினைச்சிருங்க. ஸோ அதை தொடர்ந்து ஹேசலுட்டிங்க அட் த சேம் டைம் நூறகமது எங்கேன்னு சொல்லிட்டு அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. அந்த அப்டேட் என்ன அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் அப்டேட் எல்லாமே வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேசலுட் இன்னைக்கு நேற்று இல்லை 3 மாசமாவே இந்த ஆளை பத்தி கான்ட்ரவர்சி தான். இன்ஜுரி மேல இன்ஜுரி பண்ணி வச்சுட்டாரு. சாம்பியன்ஸ் ஆஃப் ஆடுல எப்பதாயா வருவ, நீ வரவே மாட்டியா, நாங்க ரிப்ளேஸ்மெண்ட்டுக்கு போகணுமாங்கிற மாதிரி ஆர்சிபி ஃபேன்ஸ் 1000 கால்குலேஷன் போட்டு வச்சிருந்தாங்க. நம்மளே நம்ம சேனல்ல இவங்கெல்லாம் பொட்டன்சியல், ஸோ ஹேசலுட் இல்லாத பட்சத்துக்கு இவங்கெல்லாம் வரக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லி லிஸ்ட்ல ரெஜிஸ்டர் பண்ண பிளேயர்ஸ் எல்லாமே நம்ம பேசிட்டு இருந்தோம். அட் த சேம் டைம் இருங்க பாய் நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி அவரே வந்திருக்காரு. ஸோ இந்த அப்டேட்டை போபட் ஆல்ரெடி ஒரு 3 நாள் முன்னாடியே சொல்லிட்டாரு. ஸோ யாரும் வருத்தப்பட வேண்டாம், இப்போதைக்கு ஆர்சிபியில் இன்ஜுரி இல்லை. ஸோ மேபி பிளேயர்ஸ் வேணா பெஞ்ச் பண்ணி ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஜேக்கப் பெத்தேல் வந்தாச்சு, அட் த சேம் டைம் ஹேசலுட்டும் வந்தாச்சுங்க. ஸோ இந்த ஒரு 2 அப்டேட் தான் கிட்டத்தட்ட மாசான ஒரு அப்டேட்னு சொல்லி ஆகணும். ஹேசலுட்டை நம்பி தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1000 வீடியோல சொல்லிட்டேன் ஆர்சிபியோட பவுலிங் யூனிட்டே கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஸோ ஹேசலுட் புவி 2 பேருமே டெத் ஓவர் இனிஷியல் ஓவர் போடுவாங்க. அது போக எஸ்தயால் கிட்ட இருந்து 4 ஓவர் வரும். ஸோ லாஸ்ட் இயர்ல இருந்து ஓரளவுக்கு பீக் ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த சீசனும் நல்லா பண்ணுவாரு, நம்பலாம். போட்டே ஆகணுங்க, வேற வழி கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் குருநாள் பாண்டியா ஒரு பக்கம் அவர் இருந்து சாலிடா வந்துடும். ஸோ ஆல்ரவுண்டர் கண்டிப்பா 14 மேட்சஸ் இருப்பாரு, அதுதான் என்னோட ப்ரெடிக்ஷன். அப்படியே கட் பண்ணா 2 ஸ்பின்னர்ஸ்ல யார் ஆட வைக்கிறது, ஸ்வப்னலா இல்ல சுயாசா? என்ன பொறுத்த வரைக்கும் சுயாசுங்க. ஸ்வப்னல் ஓரளவுக்கு டீசெண்டா பேட்டிங் ஆடுவாரு அப்படின்னா கூட நான் வந்து சுயாசை தான். ஏன்னா ஒரு பியூர் ஸ்பின்னர் வேணும் நம்ம கிட்ட, ஒரு சகல் இல்ல. ஸோ ஆர்சிபி ஃபேன்ஸ் ரொம்ப மிஸ் பண்றத சகல் மாதிரி ஒரு ஆள் தான். ஸோ சுயா சர்மா செம்மையா பண்ணுவாரு அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ கண்டிப்பா அவரை பிளேயிங் லெவன்ல எடுத்தாகணும். ஸோ ஓவராலா ஆளாளுக்கு ஒவ்வொரு ஓவர் கணக்கு போட்டு பாத்தீங்க அப்படின்னா 20 ஓவர் வந்துடும். ஸோ இது போக ரொமேரியோ செப்போர்ட், லுங்கி எங்கடி யாராவது எடுத்து வச்சிருந்தாலுமே அவங்களுக்கு மீடியம் ஓவர் கொடுக்கறதுக்கான சான்ஸ் ஹைலி பாசிபிள். இதைத்தான் ஆர்சிபி ஃபேன்ஸ் எதிர்பார்த்தோம் எவ்வளவு நாள் இல்லையா? ஸோ உண்மையாலுமே ஆர்சிபி ஃபேன்ஸ் நம்ம சேனல்ல அவ்வளோ கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஸோ மற்ற டீம் உள்ள பிளேயர்ஸ் எல்லாம் இன்ஜுரி இல்லாம வந்துட்டு இருக்கும்போது ப்ரோ ஹேசலுட் எப்போன்னு கேட்டிருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் அந்த ஆளை வச்சுதான் பவுலிங் யூனிட்டே கட்டமைக்க போறாங்க. ஸோ அவர் இல்லை அப்படின்னா ஒரு பல ரிப்ளேஸ்மெண்ட் வந்தாலுமே அவர் அளவுக்கு பண்ணுவாராங்கிறது டவுட் தான். ஸோ கண்டிப்பா 14 மேட்சஸ்ல ஒரு 8 மேட்ச் அவரோட தீயா போடக்கூடிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வளவு தூரம் போட போறான்னு சொல்லிட்டு. ஹாப்பியான ஒரு நியூஸ் தான். அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா நூறகம் அது சேப்பாக்கில் யோசிச்சு பாருங்க ட்ரியோவை. அஸ்வின், ஜட்டு, நூறகம், இது போக தீபக் ஹூடா அண்ட் ரொம்ப முக்கியமா ரச்சன், இவங்களும் ஸ்பின் போடுவாங்க. பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இவங்களுக்கு தான். இந்த ஒரு 12 ஓவர் சும்மா கன்னு மாதிரி விழுகும். ஆப்போசிட் டீமுக்கு சும்மா தண்ணி காட்ட போறாங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயம் தான். அது ஆப்போசிட் டீமே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த பக்கம் ஹேசல் பவர்ஃபுல் அப்படின்னா அந்த பக்கம் ஸ்பின் ட்ரியோ பவர்ஃபுல். பொறுத்திருந்து பார்ப்போம் 2 பவுலிங் யூனிட் மோதும் போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, கமெண்ட்ல எல்லாம் அடிச்சுக்க வேணாம். ஸோ எல்லாருமே ஆர்சிபி ஃபேன்ஸ் ஆடாம அசையாம அப்படியே வெயிட் பண்ணுங்க. ஏன்னா ஈவெண்ட் போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பேக் டு பேக் அப்டேட் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும். ஸோ நிறைய விஷயமெல்லாம் சொல்றாங்க. ஸோ கண்டிப்பா ஜெர்சி ரிவீல் ஒரு பக்கமே இருந்தாலுமே அதை தாண்டி பிளேயர்ஸ் உடைய அந்த ஒரு பயிற்சி ஆட்டம் இது எல்லாமே உள்ள இன்க்ளூட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி அப்டேட் தான் வந்திருக்கு. ஸோ பொதுவாக 2 to 3 ஹவர்ஸ் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன சின்ன அப்டேட்டா நம்ம சேனல்ல வரும். ஸோ அதையும் நீங்க பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? டாடா பை, see you அண்ட் சீக்கிரம் வரேன்.